Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மைசூர் பஜ்ஜி. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1 கப் தயிர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சால்ட், இந்த மூணும் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 4 hours வந்து நம்ம தனியாக வச்சிடணும். பட் இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கலாம் 1 கப் அளவுக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணணும். பார்த்தா நல்லா நுர கட்டி ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி நல்லா தெரியும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம மைதா மாவை கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நுர கட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 150 grams மைதா எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மாவை இந்த மாதிரி கரைக்கணும். நிறைய கட்டி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பஜ்ஜி வந்து நல்லா வரும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது கட்டி எது இருந்தாலும் அப்படியே எடுத்துடும். இது 3 to 5 minutes வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தலாங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, இதுக்கு தேங்காய் சில்லு, இது வந்து சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி இருக்கிறோம். அடுத்து இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை. இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இது வந்து ஒரு 4 hours வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா புளிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம மூடி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து லூஸாக, அதாவது தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து கை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். போடுறப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா உப்பி வரும். சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இடையில தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெள்ளை இல்லாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். பொன்னிறாயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான மைசூர் பஜ்ஜி ரெடி. நான் மைசூர் பஜ்ஜி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயின். நல்ல கல்வி அறிவு இருந்தும் பிறர் பொருளை கவர வேண்டி எல்லோரிடமும் வெறியன் போல் நடந்து கொள்பவர்கள், அவர்கள் பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை.